அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மிஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து செவ்வாய்க்கிழமை நான் எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு வரைக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதையும் முடிச்சுட்டு கையோட மதியம் சாப்பாடையும் பண்ணிடணும். காலையில் பார்த்திங்கன்னா மீன் வந்துச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இன்னையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி வாங்கி வச்சுட்டேன். இப்போ கிச்சனுக்கு போய்ட்டு என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது, நான் மாடுலர் கிச்சன் தான். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து செல்ஃப் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் இந்த கிளாஸ் பீரோல் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். இந்த கிளாஸ் பீரோவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருள் வைக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸ் ஐட்டம், டீ கப்பு இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே மேலே பார்த்திங்கன்னா குரான்லாம் வச்சுருக்கிறேன், ஓதக்கூடிய குரான். அப்புறம் என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க வீடு பால் காய்ச்சின அன்னைக்கு. அந்த செட்டாக இருக்கக்கூடிய 3 குரானும் அதையும் நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கிஃப்ட்டாக வந்த கிளாஸ் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸோடே உள்ளே வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தூசி ஆயிரும். அதனால் பாக்ஸோடே வச்சுட்டேன், தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 2 செல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் ஐட்டம் தான் வந்தது. எல்லாமே கிளாஸ் கப்பு, அப்புறம் பிளேட்டு, இந்த மாதிரி எல்லாமே கிளாஸ் ஐட்டம் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய செல்ஃபாக இருந்துச்சு அப்படின்னு இதில் டீ குடிக்கிற கப்பு, மக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். அந்த மிக்கி மவுஸ் போட்ட அந்த பிளாஸ்டிக் கப்பு மட்டும் 20 வருஷமாக வச்சுட்ருக்கேன். அண்ணன் வந்து எனக்கு வெளிநாட்டிலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகமாக வச்சுருக்கேன். அதுக்கு கீழே 2 ட்ராயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சாப்பிடக்கூடிய பிளேட்டு எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டமாக இது வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம், இந்த மாதிரி நிறைய பொருள் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சு. அதனால் இருந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதிலே வச்சுட்டேன். இப்போ இந்த கிளாஸ் பொருள் மட்டும் நான் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பொருள் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து செல்ஃப் தேவைப்பட்டிருக்கும், நிறைய ஸ்பேஸும் எனக்கு தேவைப்பட்டிருக்கும். அதனால் இந்த ஒரு பீரோலே பார்த்திங்கன்னா இருந்த பொருள் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இது வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே க்ளீனாக தான் இருக்குது. இந்த சைடு அடுப்பு கீழே வந்து கடப்பாக்கள் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் கொஞ்சம் நிறைய பொருள் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா மசாலா ஜாமான் போட்டு வைக்கிற ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன். அதுவும் ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய தூசி அடைஞ்சிருக்கு, அதையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கேன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வந்து ஊற்றி வைக்கணும். மதிய சமையலுக்கு வந்து மீன் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு மாதிரி நிறைய மீன்லாம் கிடைக்காது. அப்பப்போ பார்த்திங்கன்னா 2 மீன் அல்லது ஒரு 3 மீன் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. இந்த தடவை ஊளி மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ முதல் வேலையாக மீனை வந்து கல்லுப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையும் நடக்கும், மதிய சமையலே முடிச்சிடலாம் அப்படின்னு. நான் வந்து மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ முதல் வேலையாக வந்து எண்ணெய் கேன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை தொடச்சிட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றி வைக்க வேண்டியது தான். செக்கெண்ணெய் கொஞ்சம் நாள் வாங்காமல் இருந்ததுனால இன்றைக்கி வந்து கடலெண்ணெய், அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லெண்ணெய் இல்லாமல் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து களி எதுவும் கிண்டி கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். சில சாயங்காலம் பார்த்திங்கன்னா களி இன்றைக்கி கிண்டி கொடுத்துடணும். சில அதையும் இன்றைக்கி இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேலையாக ஆயில் கேனில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் ஊற்றி வச்சுட்டேன். பெரிய கேனில் வந்து கோல்டு வினர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன கேனில் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே செக்கில் ஆட்டினது தான் ஊற்றி வச்சுருக்கேன். கடலெண்ணெய் வந்து எப்போமா தான் யூஸ் பண்ணுவேன். முக்கியமாக அந்த கத்திரிக்காய், கருவாடு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கும்போது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். தாளிக்கும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால் எப்போமா தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கேனில் வந்து ஆயில் ஊற்றி வச்சாச்சு. 2 கல் ஜாடிலையும் பார்த்திங்கன்னா கல் உப்பு, தூள் உப்பு அதுவும் வச்சுருக்கிறேன். இது முடித்த கையோட மணியும் பார்த்திங்கன்னா 12 மணி மேலே ஆச்சு. அதனால் சமையல் வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேன். இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா இதுக்கே ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப அவசரமாக வந்து சமையலை ரெடி பண்ணிட்டேன். ஊளி மீன் சரி, எந்த மீன் வாங்கினாலும் சரி, மீன் மண்டையை வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதனால் எந்த மீன் வாங்கினாலும் சரி மண்டையை மட்டும் ரொம்ப கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி 2 பீஸாக போட சொல்லிடுவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சாச்சு. அதுக்கப்புறம் செனை இல்லை இந்த தடவை, அதனால் மீனில் வந்து இந்த ஈரல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து தந்துருந்தாங்க. அதையும் குழம்புல போட்டிருந்தேன். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வந்து கூட்டு வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்திருக்கும்போது அதோட செஞ்சு கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி மதியம் சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு கிச்சனில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டாண்டு கிட்ட வச்சுருக்கேன். ஆயில் கேன் வைக்கிறதுக்கு, அப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன்.
அது நேற்றே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பக்கம் உள்ள பொருளும் பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் டயர் இருந்துச்சுன்னு அதையும் கையோட க்ளீன் பண்ணிட்டேன். செல்ஃப் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாண்டில் தான் எல்லா பொருளையும் வச்சுருக்கேன். ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கும். இன்றைக்கி எப்படியா க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னா ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்ருக்கேன். எங்கிட்ட கிச்சனில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த பிளாஸ்டிக் ஐட்டமாக தான் இருக்கும். கிளாஸில் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா கை தவறி ஏதாவது உடஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே வேஸ்ட் ஆகிடும். திரும்ப பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு தான் நம்ம மாற வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம தேவைக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து செட்டாக வாங்கினது 12 பாக்ஸ் கிட்ட. ஃபஸ்ட்டு ஒரு 6 பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு வந்து மசாலா போட்டு வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதில் என்னென்ன பாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் தெரியல. டெய்லி சமையல் பண்ணிவிட்டு அப்படி இப்படி வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது தான் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. முடிஞ்ச அளவுக்கு நானும் கிச்சன் பொருளை குறைச்சிட்டே இருக்கேன். அது வந்து இன்றைக்கி கூடிகிட்டே தான் இருக்குது. இப்போ சீனி வந்து கடைசியாக தட்டி வைக்க வேண்டியது இருக்குது பாக்ஸில். அதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது எல்லா வேலையும். சீனி வந்து இப்போ 2-3 மாதமாக எனக்கு வந்து வாங்க வேண்டிய வேலையே இல்லாமல் இருந்துச்சு. வீடு பால் காய்ச்சின புதுசில் நிறைய பேர் வந்து சீனி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கல்லுப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு சீனியே பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டுக்கு 1.5 பக்கெட் கிட்டே வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பால் பாக்கெட்டும் ஒரு 15-20 லிட்டருக்கு மேலே வந்துச்சு. வீட்டுக்கு தேவையான மட்டும் ஒரு 2 லிட்டர் எடுத்துகிட்டு மீதி தெரிஞ்சவங்ககிட்டே கொடுத்துட்டேன். ஏன்னா சீனி வந்து நம்மளுக்கு டெய்லி யூஸ் ஆகும். பால் பாக்கெட் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு கெட்டு போயிடும். அதனால் அவ்வளோத்தையும் நம்ம வச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி கடைசியாக பார்த்திங்கன்னா 1 கிலோ சீனிக்கிட்டே இருந்துச்சு. அதை மட்டும் கடைசியாக தட்டி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் அவரோட ட்ரை பண்ணியிருந்தேன்ல, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் மிளகு, வெந்தயம்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து எப்பமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், கிச்சன் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா களி ரெசிபி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது ஒரு பாக்ஸில் போட்டே வச்சுருந்தேன். அப்படியே மறந்துருச்சு. அதனால் என்னாச்சுன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு கருப்பட்டி. அதனால் இந்த கருப்பட்டி நல்லா உடச்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியை காய்ச்சி இந்த மாதிரி வடிகட்டி இந்த சில்வர் டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப உருகி வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். கருப்பு உளுந்த கஞ்சி, வெந்தய களி கிண்டும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. இப்போவும் ஒரு சத்தான களி ரெசிபி வந்து செய்ய போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். களி மாவு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருப்பு உளுந்து, முழு ராகி, சிகப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, பச்சரிசி இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து பவுடர் பண்ணி களி ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த மாவு தான் இது. அந்த களி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சு. இது கூடவே பிள்ளைங்களுக்கு வந்து சத்து மாவு வந்து வாங்கியிருந்தேன். அதுலேயும் களி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு 2 மாவையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன் இந்த கவரில். சரி, இதில் இன்றைக்கி வந்து களி பண்ணிடலாம் அப்படின்னு. நேற்று இதே சத்து மாவு வச்சு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்துருந்தேன் பசங்களுக்கு. அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த 2 மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறமா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா கருப்பட்டி பாகில் எப்படியும் சேர்த்து கிண்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப கட்டி போட்டுரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் கருப்பட்டி பாகு ரெடியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே கப்பு, எந்த கப்பில் நான் வந்து மாவு உடந்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி பாகு எடுத்துக்கிறேன். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கருப்பட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நாட்டு சக்கரை இருந்துச்சு அப்படின்னா 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 கப்பு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ களி கிண்டுறது ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடிக்கனமாக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏற்கனவே மாவில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி தான் வச்சுருக்கோம். அதனால் 1/2 கப்பு தண்ணி வந்து கருப்பட்டி பாகில் ஊற்றி நல்லா காய்ச்சணும். இனிப்பு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு 2-3 கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கருப்பட்டி பாகு வந்து நல்லாவே கொதிச்சிட்டு இந்த டைம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த சத்து மாவையும் களி மாவு ரெண்டையுமே பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் மாவு வந்து நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டியது இருக்கும். 2-3 தடவை சேர்த்து களி வந்து ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். வாங்க நோபி களி சாப்பிடுவோம். களி சாப்பிடுவோம். நேற்று என்ன பண்ணேன்? நேற்று களி பண்ணல. நேற்று சத்து மாவு கஞ்சி காய்ச்சினேன். அது நேற்றே களி. இப்போ களி சாப்பிட்றியா? ஒரு கிணத்துல வச்சு தரேன். தேங்காய் பூ இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி வந்து கிச்சனு க்ளீன் பண்ணியாச்சு. கையோட மதியம் சமையல் முடிச்சுட்டு உடம்புக்கு சத்தான களி ரெசிப்பியும் செஞ்சுட்டேன். இதில் வந்து கருப்பு உளுந்து தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அது வந்து குறுக்கெலும்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு. இப்போ இந்த களியோடு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி முக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு களியாக செஞ்சு சாப்பிட முடியல அப்படின்னாலும் கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு பசும்பால் இல்லைன்னா பாக்கெட் பால் கலந்துக்கோங்க. நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னாலும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் வீட்டிலே ட்ரை பண்ணேன் களிமா ரெசிபி, அதுக்குள்ளே வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.